ஹாய் டிடி வியூவர்ஸ், நான் தான் உங்கள் நிரோஷா பேசுகிறேன். இன்றைக்கி டிஇடி ஆன் த கோல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குயின்ஸ் பேங்கட் ஹாலில் நடக்கின்ற விளம்பர 25th anniversary விழாவில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நியூஸ் பேப்பர் ரைட்டர்ஸ், எடிட்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இந்த நிகழ்ச்சி போய்கிட்டுருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சி எப்படி போகுதுன்னு உள்ளுக்கு போய் பார்க்கலாம். நம்ம பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, விளம்பரத்தோட ஒரு முக்கியமான நபர் தான் நம்ம பக்கத்தில் இருக்கார். விளம்பரத்தோட ஒரு நல்ல நண்பன் கூட சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, இவர் வந்து முன்னாள் எழுத்தாளர் கூட கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜே ஏகாம்பரம். ஸோ வணக்கம் ஜே ஏகாம்பரம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நான் நல்லா இருக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தாலே தெரியுது. அது மாத்திரம் இல்லை, விளம்பரத்தோட சிறப்பு என்னன்னு சொல்லுங்கள். விளம்பரம் வந்து பேர் தான் விளம்பரமே ஒழிய அதில் எத்தனையோ நியூஸ்கள் வந்து இருக்கிறது. அதில் சுவாதானம் இருக்குது, விளையாட்டுத்துறை இருக்குது, கணனி இருக்குது, எல்லாத்தையும் பற்றி வாசிக்கக்கூடிய இருக்குது. பேரை வைத்தார் விளம்பரம் வந்து இப்போ இந்த அவருக்கு நியூஸுக்கு தான் கூடுதலாக வருது. அவர் அந்த பேரை மாற்ற விரும்பவில்லை என்றபடியாக விளம்பரம் என்றே வைத்திருக்கிறார்கள். ஸோ அதான் மெயின் ஐடியா. வந்து இந்த பேப்பருக்காகவே எத்தனையோ பேர் காத்திருக்கிறார்கள். இந்த விளம்பரம் எப்போ வரும் என்று மாதத்தில் 2 முறை வரும். அது வந்த உடனே இந்த விளம்பரம் பேப்பர் முடிந்து விடும் மற்ற பேப்பர்களை விட. ஸோ விளம்பரம் வந்து எப்போ வந்து தொடங்கினீங்க? விளம்பரம் வந்து நாங்கள் துவங்கி 1990 துவங்கினாங்க, 25 வருடங்களுக்கு முன்னால். இன்றைக்கு தான் அந்த 25 வருடம் நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக, அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதுக்காக. அது மாத்திரம் இல்லை, ஸோ விளம்பரத்தோட சிறப்பு என்னன்னு சொல்லுங்கள். சிறப்பு வந்து இதில் எத்தனையோ எழுத்தாளர்கள் எழுதி கொண்டு வருகிறார்கள். அதில் இந்த தரம் வந்து குறையாமல் 25 ஆண்டுகள் ஒரே மாதிரியே நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் ஒரு பொலிட்டிக்ஸலி மோட்டிவேட்டர் ஒன்று இல்லை, எல்லாம் ஒரு நடுத்தரமாக அந்த மக்களுக்கு ஒரு ஊக்கமளிக்க ஒரு பிரயோஜனப்படக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் நாங்கள் இந்த பேப்பரில் கொடுக்குறோம். அதான் நான் இந்த சிறப்பு நான் கருதுவேன். மிக்க நன்றி ஜே ஏகாம்பரம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் வந்து நியூஸ்லாம் நீங்கள் மக்களுக்காக கொடுக்கணும்னு எங்கள் ஆசைப்படுறோம். என் பக்கத்தில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இருக்கார். அவரை பற்றி நான் சொல்கிறத விட அவரே சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. வணக்கம் டாக்டர் சுதர்ஷனன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்கள் பயணம்லாம் எப்படி இருந்தது? அமெரிக்காலேருந்து வந்திருக்கீங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. கண்டிப்பாக. ஸோ சொல்லுங்கள், இந்த விளம்பரத்தை பற்றி ஒரு சில 1-2 ஹைலைட்ஸ் சொல்லுங்கள். மகேந்திர ராஜாவும் நானும் கிளாஸ்மேட்ஸ். 36 வருஷமாக எனக்கு அவரை தெரியும். அவரோட எப்போவுமே நான் கான்ஸ்டன்ட் கான்டாக்டில் இருந்தேன். அவர் வந்து இந்த மிகவும் கஷ்டப்பட்டு இந்த பத்திரிகையை நடத்தி கொண்டு வந்தார். நாங்கள் எல்லாருமே அவருக்கு மோரல் சப்போர்ட் கொடுத்துருந்தோம். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் பத்திரிகைக்கு எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்துருப்பீர்கள் கொஞ்சம் பேரை. அவர் வந்து எழுதுகிறவர்களை ஊக்குவித்து இந்த தமிழில் எல்லா பற்றியும் எழுதணும்னு சொல்லி எல்லாரையும் நல்லா ஊக்குவித்திருக்கிறார். இது ஒரு மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். 25 வருஷம், ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கொண்டே வந்து இப்போ 40 பேஜில் உள்ள ஒரு பத்திரிகையாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து விளம்பரத்தில் உங்களோட கான்ட்ரிபியூஷனை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். விளம்பரத்தில் உள்ள கான்ட்ரிபியூஷன்ஸ் நீங்கள் எல்லாத்த பற்றியும், டெக்னாலஜியை பற்றி பார்க்கலாம், சயின்ஸை பற்றி பார்க்கலாம், அல்லது பொருளாதாரம், ரியல் எஸ்டேட், ஹெல்த், ஸ்போர்ட்ஸ், மற்றது ஆஸ்ட்ராலஜி, அது அப்படி எல்லாமே ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ராலஜி எல்லாத்த பற்றியுமே எல்லா விஷயங்களும் A to Z நீங்கள் பார்க்கலாம்.
கண்டிப்பாக டாக்டர் சுதர்ஷனன் வந்து ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாரு A to Z, அது விளம்பரத்தில் எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி மிஸ்டர் சுதர்ஷனன். ஐ ஹோப் யூ ஹேவ் அன் அமேசிங் ஈவினிங். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். நன்றி. அது முக்கியமாக உள்ளவர்கள் வந்து கொராடோ ஜீனி ஒரு இட்டாலியன் பொருளிகள். எத்தனை பேர் ஜீனி தொகுதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? ஜீனி இன்றைக்கு நாங்கள் வெறும் இதை ஒருவர் கைவிறக்கினார். இந்த பேச்சு முடியும் போது 10 பேர் கைவிறக்கினால் நான் வெற்றி. என் பக்கத்தில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா விளம்பரத்தோட ஓனர் தாங்க இருக்கார், மிஸ்டர் ராஜ மகேந்திரன். 25 வருடமாக இது வந்து நடத்துறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ சில வார்த்தைகள் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மிஸ்டர் ராஜ மகேந்திரன், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்ல சுகமாக இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சுகமாக இருக்கேன். ஸோ சொல்லுங்கள், எத்தனை வருடமாக இந்த விளம்பரம் வந்து ஆரம்பிச்சிருக்குங்க? 25 வருஷமாக 1991ஆம் ஆண்டிலேருந்து தொடர்ந்து நடத்தி கொண்டு வரோம். ஸோ விளம்பரத்தோட என்ன நோக்கத்துக்காக நீங்கள் இதை ஆரம்பிச்சிங்க? நல்ல ஒரு விஷயம். இது கட்டாயம் ஆன்சர் பண்ண கேள்விக்குரிய பதிலாக இருக்கணும். ஏனென்றால் இப்போ நாங்கள் 1900 நாங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு 80s வந்தோம். மிடில் பார்ட் ஆஃப் 80s வந்திருக்கும் பொழுது எங்களுக்கு பல தேவைகள் இருந்தது. ஆனால் அந்த தேவைகளை வந்து எங்களால் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கவில்லை. அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து எங்களுக்குரிய தொடர்புகள் குறைவாக இருந்தது. உங்களுக்கு சில தேவைகள் இருக்கும், ஆனால் எங்கள்கிட்ட இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், எங்கள்கிட்ட இருக்குண்டு. அப்படியான ஒரு கனெக்ஷன், அதாவது வி பிரிட்ஜ் த பீப்புள். தட்ஸ் ஒன்லி ரீசன் வி ஸ்டார்டட். அது என்னென்றால் அந்த காலத்தில் இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் நாட்டுக்கு வந்தபடி எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது. பொருளாதார பிரச்சனை, ஊருக்கு காசு அனுப்ப வேண்டியது பிரச்சனை, மக்களை அங்குள்ளவர்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டிய பிரச்சனை. அப்படியான நேரத்தில் ஏதாவது நாங்கள் உதவி செய்யணும், மக்களுக்கு இடையில் ஒரு கனெக்ஷன் உருவாக்கணும். அதான் அந்த நோக்கத்தில் உண்மையில் ஒரிஜினலி நாங்கள் விளம்பரம் பண்ணி வைத்தது என்னென்றால், இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் ஒன்று வாங்க வேண்டி இருந்திருக்கும் வைப்போம். அந்த பொருள் என்னட்ட இருக்கும், நான் பாவிக்காமல் இருக்கும். ஆனால் உங்களால் புதுசு ஒன்று வாங்குறது கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த காலத்தில். அப்போ என்னட்ட இருக்குன்னு தெரிந்தால் உங்களுக்கு தெரியப்படுத்தினால் அது ஈஸியாக இருக்கும் நீங்கள் வாங்குறதுக்கு. அப்படியான ஒரு நோக்கத்தை கொண்டு தான் நாங்கள் பிரீச் அந்த விளம்பரம் வந்து பேரை வைத்து நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு எங்கே விட்ட பேஸ்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு ரெண்ட் பண்ண வேணுமென்று இருந்தால் ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் எங்கே எடுக்கலாம். அப்படியான நோக்கத்துக்கான இந்த விளம்பரம் பேப்பரை உருவாக்கினாங்க. அதாவது விளம்பரத்தை மட்டும் நோக்கமாக வச்சு தான் இதை தொடங்கியிருந்தோம். கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம சொல்லி ஆகணும். அது மாத்திரம் இல்லை, விளம்பரத்தோட ஃபியூச்சர் பிளான்ஸ் பற்றி சொல்லுங்கள். நல்ல கேள்வி, எனக்கே தெரியல, இதுதான் யோசிக்க வேணும். ஆனால் என்னென்றால் இப்படி நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது கஷ்டங்கள் இருந்தாலும் தொடர்ந்து நடத்த வேணுமென்ற ஒரு ஆசை மட்டும் இருக்கிறது. என்ன மாதிரி நடத்துறது என்றுதான் இப்போ எங்களுக்கு விளம்பரம் தாரவர்கள்ன்ற உதவியும் மற்ற உங்களை மாதிரியான ஊடக வாக்களால் உள்ள உதவிகளும் தான் எங்களை தொடர்ந்து நடத்த வேணுமென்று இருக்குது. கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் செய்ய வேணுமென்று யோசிக்கிறோம். பண பிரச்சனையால் யோசிச்சு கொண்டிருக்கோம். உண்மையில் உள்ள சொல்லப்போனால் இதுவரையில் பெருசாக ஒரு பெரிய பிளான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஏதாவது செய்யணுமென்ற மட்டும் ஒரு பிளான் இருக்கிறது. கண்டிப்பாக டிடி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். ஸோ ஹேவ் அன் அமேசிங் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்ததுக்கு நன்றி. உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்துக்கும் நீங்களும் மேலும் மேலும் வளரணுமென்று எல்லாம் கேட்டுக்கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி. ஏன்னா வியூவர்ஸ், நீங்கள் வந்து இன்றைக்கி விளம்பர 25th anniversary வந்து நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய முக்கியமான ஆட்களை நம்ம பார்த்தோம். அதாவது நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ், ரைட்டர்ஸ், ரொம்ப காலமாக இருக்கிற ரைட்டர்ஸ், அதாவது ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவில் இருக்கிற ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நம்ம இன்டர்வியூ பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி அடுத்த டிடி ஆன் த கோலை சந்திக்கும் வரை இட்ஸ் நிரோஷா. பாய்.